தாயே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். நாம் சென்ற சபையில் ஒரு போன வாரம் மனித படைப்பு என்பது பற்றி நாம பார்த்தோம். இந்த மனிதன் இறைவனால் படைக்கப்பெற்ற எல்லா படைப்புகளிலும் வைத்து ஒரு உன்னத மேம்பாடுடையவனாக படைக்கப்பெற்றிருக்கிறான். இறைவனது மற்ற படைப்பினங்களை எல்லாம் ஆளும் தகுதியுடையவனாக படைக்கப்பெற்றிருக்கிறான். சந்திர சூரியால் தாரகா கணங்கள் முதலான அண்ட சராசரங்களும் இந்த மனிதனுக்கு அடிமையே என்பது பற்றி எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம பார்க்க போறது ஒரு வினாவா அப்படின்னா வினான்னு சொல்ல முடியாது. நாம அன்னைக்கு பார்க்கும்போது அந்த மனிதனுடைய அந்த உன்னதத்தில் படையின பெற்ற மனிதனுக்கு இறைவன் ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது தன்னை அறிய வேண்டும். படைத்த படைப்பெல்லாம் மனுவுக்காக, இந்த மனுவை படைத்தான் தன்னை அறிய என்ற மூதுரை வாக்கிற்கு இணங்க இந்த மனிதனுக்கு தன்னை அறிய வேண்டும் என்ற ஒரு கடமையானது இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை செய்வதற்காக இவனுக்கு ஒரு பெருமுதலும் இறைவரால் சீதன பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சீதன பொருள் கொண்டு அவன் அந்த கடமையை நிறைவேற்றாவிட்டால் இறுதியில் யமன் கைவசப்பட்டு நரகத்திற்கு ஆளாக நேரிடும். அப்படி யமன் கைவசப்பட்டு விட்டால் அந்த இறுதி நேர மரண அவஸ்தை என்ன கொடிய வாதனை உடையதாக இருக்கும் என்றெல்லாம் நாம பார்த்தோம். அப்படி பார்த்த பிறகு நம்ம அந்த சபை இறுதியில நாம உரையாடி கொண்டிருக்கும் போது அந்த யமனை பத்தி நாம எல்லாம் பேசணும். இந்த யமன் என்பது ஒருவரா இருவரா, இந்த யமன் என்கிறது யாரு அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நாம பேசினதுனால இன்னைக்கு நாம யமனை பத்தியே நம்ம தெய்வம் அவர்கள் எங்கெல்லாம் யமனை பத்தி என்ன அருளி செய்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நாம இன்றைக்கு ஒரு தொகுத்து ஒரு மாலையாக்கி பார்க்கலாமே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம யமன் என்கிற தலைப்பில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். முதல்ல யமனை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் அருள் செய்திருக்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்த யமன் மனிதன் பிறக்கிற போது பிரசவம் ஆச்சா என்று கேட்கிறோம். திருமங்கையான குரல் திருவாக்கியம் 2 பக்கம் 14. அதுல நம்முடைய தெய்வம் அவர்கள் யமனை பற்றி அருள் செய்வதை நம்ம முதல்ல பார்ப்போம். மனிதன் பிறக்கிற போது பிரசவம் ஆச்சா என்று கேட்கிறோம். சவம் என்றால் பிணம் அல்லவா? அப்படி அதை அழைக்கலாமா? ஆம், அப்படி அழைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அதாவது கருவறையில் இருக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து வெளியே வந்தபின் தான் பேச்சு மூச்சு வருவதினாலும் இறுதியில் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் அது நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறதுனாலுமே அப்படி சொன்னது. அப்போ இந்த யமன் நாம பிறந்தது முதலாகவே நம்ம தலையில காத்து கொண்டிருக்கிறதாக தெய்வம் அவர்கள் இந்த திருவாக்கியத்துல நம்ம கருளி செய்யறாங்க. அப்போ நாம கருவறையில இருக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்ததுனாலையும் நம்மள அந்த வெளியே வந்த பிறகுதான் பேச்சு மூச்சு வர்றதுனாலையும் நம்மள அந்த பேச்சு மூச்சு இல்லாத ஒரு சவம் பிறந்திருக்கு அப்படிங்கிறதுனாலதான் பிரசவம் என்று அழைக்கிறார்கள். அப்போ இவ்வளவு நாள் அந்த கருவறையில பேச்சு மூச்சு இல்லாம இருந்ததுனால அந்த சவம் என்று அழைப்பது ஒரு நியாயம்தான். ஆனா இப்போ பேச்சு மூச்சு வந்துருச்சே. அப்படி வந்தாலும் திரும்பவும் இவனை இறுதியில் அந்த பேச்சு மூச்சு இல்லாத ஒரு சவமாக ஆக்குவதற்காகவே இவனுக்குள்ளாகவே ஒருத்தன் காத்து கொண்டிருக்கிறான். இவன் தலைமையிலேயே காத்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பேர் தான் யமன், பிறவிப்பிணி ஆகிய யமன். அப்போ அந்த யமனுக்கு இன்னொரு பேர் பிறவிப்பிணி, மரண ஆபத்து யமன். இவன் திரும்பவும் சவமாக ஆக்குவதற்காக தலைமையிலேயே காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு அருள் செய்யறாங்க. அப்போ இப்படி நம்மை சாய்ப்பதற்காக, நம்ம திரும்பவும் சவமாக்குவதற்காக நமக்குள்ளேயே ஒரு ஆள் நமக்குள்ளாகவே குடிகொண்டிருக்கிறானா? நமக்குள்ளாக இறைவன் குடியேறி இருக்கிறார்கள் என்றுதானே நாம முதல்ல எல்லாம் பார்த்தோம்.
அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தி மனிதனுக்கு லபித்துக் கொண்டது. அதற்காக அமானிதம் என்னும் சீதன பொருளை வாங்கி வந்த உன்னத லாயக்குடைய மனிதனாக இருக்கிறபடியினாலே இவனுக்குள்ளாக இவனது இதய தடாகத்தில் பல காவற்பாடுகளை எல்லாம் நிறுவி இறைவன் தானும் இந்த மனிதனுக்குள்ளாக குடியேறி கொண்டு விட்டார்கள் என்றெல்லாம் நாம பார்த்திருக்கிறோமே. அப்படி இறைவன் குடியேறிய இந்த மனித குலத்தில் இந்த யமன் எப்ப குடியேறினான்? அப்போ இறைவன் குடியேறிக்கிற இந்த மனித கோலத்துக்குள்ளே யமனும் குடியேறி இருக்கிறானா? இறைவன் எப்போ நமக்குள்ள குடியேறினாங்க அப்படின்னு நாம முதல்ல பார்க்கும்போது நம்ம தெய்வம் அவர்கள் அந்த நீ கருக்கூடகத்துக்குள்ள நுழையும் போதே உன்னுடைய அந்த விந்துவுக்குள்ளாகவே சேர்ந்து இறைவனும் அப்பயே நம்ம கூட தொடர்ந்துட்டாங்க அப்படின்னு அருளி செய்யறாங்க. கனிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே அது காணுவிந்து வீணி கூடவே கருக்கூடகத்துக்குள்ளே அதை கண்டவ தாமுமின் தேக மந்திண்டல்கராம் என்றது வேதம் எனக்கு துரைத்ததுவே போதம் ஆதம் பாதம் நீரை நாத மாதான கலிமாவேனும் பேரு முத்தொன்றிலங்கியே காணுதின் சாணுக்குள்ளே என்று இந்த கலிமாவாகிய அந்த ஜீவன் அந்த விந்துவினுடைய கூடவே கருக்கூடகத்துள் புகுந்து விட்டது. அப்பயே இந்த இறைவன் நீ கருக்கூடகத்துக்குள்ள புகும் போதே அந்த இறைவன் உன்னுடைய தூலத்துக்குள்ள புகுந்துட்டாங்க. அதை அறிந்தவர்கள் தான், அதை கண்டவர்கள் தான் மூமின்கள். அவர்கள் தேகத்தை மண் தீண்டாது. அப்படி தீண்டுதல் ஹராம். இப்படித்தானே வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அப்படி இருக்க இந்த யமன் என்ற பிறவி பிணி நமக்குள் எப்ப புகுந்தான் என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்போ இந்த திருவாக்கியத்தை நாம திரும்பவும் மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம். மனிதன் பிறக்கிற போது பிரசவம் ஆச்சா என்று கேட்கிறோம். சவம் என்றால் பிணம் அல்லவா? அப்படி அதை அழைக்கலாமா? ஆம், அப்படி அழைப்பதற்கு ஒரு நியாயம் இருக்கிறது. அதாவது கருவறையில் இருக்கும் போது பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்து வெளியே வந்த பின் தான் பேச்சு மூச்சு வருவதனாலும் இறுதியில் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் எந்த நேரத்துல நம்மளுக்கு குறிப்பு வந்துட்டான் இந்த வாக்கியத்துல நமக்கு அருளி செய்யறாங்க. அதனாலதான் நம்ம திரும்ப இதை ஒருக்க பாக்குறோம். அது நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறதுனாலுமே அப்படி சொன்னது. அப்போ இந்த யமன் எப்ப நம்ம தலையில புகுந்துக்கிட்டான் அப்படின்னா அந்த இறைவன் நமக்கு கருக்கூடகத்துக்குள்ள புகும் போதே அவங்க களிமாவெனும் பெரு முத்தொன்றிலங்கியே அது காணு விந்துவினு கூடவே கருக்கூடகத்துக்குள்ள புகுந்தது அப்படின்னு பார்த்தோம். அந்த விந்து கூடவே நாம விந்தாக இருக்கும் போதே கூடவே கருக்கூடகத்துல புகுந்து அப்ப இருந்து நம்ம கூடவே இருக்குது. ஆனா இந்த யமன் எப்ப வந்தான் அப்படின்னா இந்த கருக்கூடகத்தை விட்டு வெளியே வந்த பிறகு, கருக்கூடகத்துக்குள்ள பேச்சு மூச்சு இல்லாம இருந்தோம், அதுக்கப்புறம் வெளியே வந்த பிறகு பேச்சு மூச்சு வந்ததே, அந்த பேச்சு மூச்சு வந்த பிறகு திரும்பவும் இவனை பேச்சு மூச்சு இல்லாத ஒரு சவமாக்கணுமேன்ற ஒரு நோக்கத்தோடையே அது நேரம் முதல் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் அது நேரம் முதல். அப்போ எந்த நேரம் முதல்? நம்ம கருக்கூடகத்தை விட்டு வெளியே வந்தோமே, பேச்சு மூச்சு வந்துச்சே, அந்த நேரம் முதல் நம்ம தலையில ஏறி உட்கார்ந்துட்டாங்க. அப்போ அது நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறதுனாலுமே அப்படி சொன்னது. அப்போ இந்த நாம வெளியே வந்த பிறகுதான் இந்த யமன் நம்முடைய தலையில் குடியேறிய நேரம். இவன் கருவறையை விட்டு வெளியே பேச்சு மூச்சு வந்த நேரம் முதல் தான் இந்த தலையில் யமன் குடியேறி இருக்கிறான். சரி, வந்த நேரம் மூச்சு வந்த பின், அதாவது நாம இந்த உலகுக்கு வந்த பின் அப்ப குடியேறிய இடம் எது? நேரம் நம்ம இந்த பூமிக்கு இந்த வெளியே நமக்கு மூச்சு பேச்சு மூச்சு வந்த பிறகு எங்க குடியேறினான் அப்படின்னா இறைவன் தேகத்துக்குள்ளேயே அந்த கருக்கூடகத்துக்குள்ளேயே உள்ளே குடியிருந்தாங்களே, அது மாதிரி இவன் நம்ம தேகத்துக்குள்ளேயே குடியேறினானா? இவன் எங்க குடியேறினான் இந்த யமன்
அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வாக்கியத்தை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். அவன் அது நேரம் முதல் இவன் தலையில் காத்து கொண்டிருக்கிறதாம். தலையில காத்துக்கிட்டு இருக்காங்க. தலையில எங்க அந்த ஆபத்தை விட்டு நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவனுக்கு ஒரு தெய்வத்தின் பெயரை எடுத்து வைக்கிறார்கள். இப்போ சவம் அப்படின்ற ஒரு பேரோட வெளியே வந்தான் கருவறையை விட்டு. அப்ப திரும்பவும் இவனை சவமாக்குறதுக்காக ஒரு ஆள் இவன் தலையில வந்து உட்கார்ந்துக்கிட்டான். ஒரு ஆபத்து வந்து உட்கார்ந்துருச்சு. அப்போ இந்த ஆபத்துல இருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த சவம்ங்கிற பெயரை எடுத்துட்டு ஒரு தெய்வத்தின் பெயரை இந்த மனுஷனுக்கு வைக்கிறாங்க. அப்போ தனக்கு வைக்கப்பெற்ற அந்த தெய்வ பெயருக்குள் ஆகும் தகுதியை நாம இந்த வாழ்நாளில் சம்பாதித்துக் கொள்ளணும். முதல்ல பட்டம் கொடுத்தாச்சு. ஒரு பட்டம் படிச்ச பிறகுதான் பட்டம் கொடுப்பாங்க இந்த உலகத்துல. ஆனா இதுல இங்க வந்து நமக்கு முதல்ல ஒரு தெய்வ பெயர், ஒரு தெய்வ நாமம்ங்கிற பட்டத்தை நமக்கு கொடுத்துடுறாங்க. கொடுத்த பிறகு அந்த தெய்வ பெயருக்குள் ஆகும் தகுதியை இந்த வாழ்நாளில் நாம சம்பாதித்துக் கொள்ளணும். அப்படி சம்பாதித்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த தலை மேல் காத்து கொண்டிருக்கும் கோரமாகிய யமன் கைப்பட்டு விடுவான். அப்போ இந்த இடத்துல அவன் எந்த நேரத்துல வந்தான்றத நமக்கு முதல்ல படிச்சு அந்த பேராவுல நமக்கு வந்து அந்த இறுதியில் இவனை சவமாக்க பிறவிப்பிணி என்ற யமன் அது நேரம் முதல் இவன் வெளியே வந்த நேரம் முதல் இவன் தலையில வந்தான்னு பார்த்தோம். இங்க வந்து தலைக்கு உள்ள போகல, தலை மேல் காத்து கொண்டிருக்கும் கோரமாகிய யமன் கைப்பட்டு விடுவான் அப்படின்னு அவன் வந்து நம்முடைய தலை மேல் குடியிருக்கிறான் அப்படின்னு நமக்கு அருள் செய்றாங்க. அப்போ நம்ம மேலேயே உட்கார்ந்து கொண்டு நமக்குள் இருக்கும் அந்த இறைவனை சந்திக்க செய்ய விடாதபடி பிறக்கும் போது நமக்கு சவம்னு ஒரு பேர் இருந்ததே, அந்த பேருக்கே திரும்ப நம்ம ஆளாக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடையில் வைத்த அந்த தெய்வ பெயரை நீக்கி பிணம் என்ற பெயரை திரும்ப கொண்டு வருவதற்காக கெட்டு 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 என்று இந்த யமன் நம்ம தலைமையில உட்கார்ந்து காத்து கொண்டே இருக்கிறான். அப்போ அப்படி இவனுடைய செயலுக்கு நம்ம ஆளாகிட்டோம்னா என்ன ஆகும்? இவனுக்கு வைக்கப்பெற்ற தெய்வ பெயர் போல் சவம் என்ற நிலைக்கு நிஜமாகவே ஆகிவிடுவான். அப்படி ஆகாமல் தப்பிக்கவேதான் செயலுடைய ஒரு மெய்யான தெய்வம் கட்டாயம் வேண்டும். இல்லாவிட்டால் இவனை நாசம் செய்ய இவனுக்குள்ளேயே கெட்டு கெட்டு என்று காத்து கொண்டிருக்கும் யமன் தீட்டை வெளியாக்கி நரகவாதி என்ற தீர்ப்புக்கு ஆளாக்கி விடுவான். அப்புறம் இவன் கதி என்ன? அப்போ இப்படி ஒருத்தனை வந்து நம்முடைய தலைமையில வந்து நாம வந்து அமர விடலாமா? நம்மளுக்கு வைக்கப்பட்ட தெய்வ பெயரை விலக்கி பிணம் என்ற பெயரை வச்சு நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக நம்ம தலைமையில ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கிறானே, அப்படி இருக்க விடலாமா நம்ம? அப்போ அப்படி அந்த யமனை நாம விரட்ட வேண்டியதாக இருக்கு. எப்படி விரட்டுறது? அப்போ நாம பிறக்கும் போதே நாம வந்து ஒரு எதிரியோட தான் வந்து பிறக்கிறோம். இப்போ இந்த எதிரிய வந்து நாம வந்து விரட்டணும். எப்படி விரட்டுறது? ஒரு எதிரியினுடைய பலம் தெரிஞ்சா தானே நம்மளால அந்த எதிரியை விரட்ட முடியும். அப்போ அவனுடைய பலம் என்ன, அந்த எதிரியினுடைய பலம் எப்படிப்பட்ட பலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவன் கூட நாம மோத முடியும். அப்போ இந்த எதிரியினுடைய பலமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம முதல்ல பார்ப்போம். இந்த யமன் எப்படிப்பட்ட வல்லபம் உடையவன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகத்துல உள்ள சர்வமும் அவன் கை அடக்கமாக இருக்குது. அவன் யாருக்கும் எதற்கும் அஞ்ச மாட்டானாம். அவனுடைய வாடை பட்டாலே நமக்கு பயமும் பேடித்தனமும் வந்துவிடும். அப்படி இருக்கும்போது நாம எப்படி அவனை சந்திச்சு அவனை விரட்ட முடியும்? அப்போ இந்த யமனுடைய வல்லபத்தை பற்றி நம்முடைய பெருமானவர்கள் கோடாயிலக்கூர் திருவாக்கியம் 239 நமக்கு அருளி செய்யறதை நம்ம பார்ப்போம். கண்ணுக்கு தெரியாத யமனை வாயில் சொல்லவே பயப்பட்டால் அவனை சந்திக்கும் போது அவன் வல்லபம் என்னவா இருக்கும்?
இந்த உலகத்தில் பலமான படைப்பு எது? யானை. அது 1000 ஆள் பலம் கொண்டதல்லவா? ஆம். அவ்வாறு பெருமித பலம் கொண்ட யானையும் சர்வ உலகமும் அரசன் முதல் ஆண்டி வரை சர்வ ஜீவர்களும் அந்த மூர்க்கத்தடியனாகிய யமனிடம் அடக்கமே. அப்போ அந்த யமனுக்கு தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் இந்த யமன் கையில அடக்கம் அப்படின்னு அருள் செய்யறாங்களே. அப்போ அவனோட பேரை வாயில சொல்லும் போதே பயமா இருந்தா அந்த யமனை சந்திச்சு நாம எப்படி அவனை விரட்ட முடியும்? அவன் யாருக்கும் அஞ்சக்கூடியவன் அல்ல அப்படின்னு அருள் செஞ்சுட்டாங்களே. இப்ப யாருக்கும் அஞ்சாத யமனை எப்படி விரட்டுவது? ரதகஜ துரக பதாதி என்று சொல்லப்பட்ட 4 வகை சைன்யங்களை வச்சு அவனை விரட்டலாமா? அப்படின்னா அதுக்கும் அவன் அஞ்ச மாட்டானே. இந்த 4 வகை சைன்யங்களை வைத்து ஆளுகிற ஒரு வல்ல அரசனாகவே இருந்தாலும், அறிவுடைய மதிமந்திரியாகவே இருந்தாலும், இன்னும் எத்திர வல்லபம் படைத்த யாவரானாலும் இந்த பிறவிப்பிணி என்று சொல்லப்பட்ட யமனை விரட்ட முடியாதே. அந்த மரண ஆபத்தை தடுக்க முடியாதே. அந்த யமன் யாருக்கும் அஞ்சுகிறவன் அல்லவே. அரசனை கண்டோ படைகளை கண்டோ அவன் அஞ்சுகிறவனா? எல்லாம் அவன் கைக்குள் அடக்கம். யமன் வந்து இவன் மீது கைபோடுகிற அந்த எல்லையில் யாருடைய அறிவும், யாருடைய வல்லபமும், யாருடைய எந்த உதவியும் வந்து எட்டி தொட முடியாதே. அப்போ ஒரு அப்படியாப்பட்ட வல்லமை படைத்த இந்த யமனை வந்து நாம எப்படி விரட்ட போறோம்? இந்த யமன் எதுக்காக நம்ம தலையில வந்து இப்படி குடியிருக்கிறான்? ஏதாவது ஒரு காரணத்துக்காக தானே அவன் வந்து குடியிருப்பான். நம்ம பார்த்த முதலையே நம்மளுக்கு வந்து திரும்ப வந்து அந்த தவம் என்கிற பேரை திரும்ப இந்த மனிதனுக்கு கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இந்த யமன் வந்து நம்ம தலையில குடியேறி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தோம். இன்னும் நம்மிடத்துல இருக்கிறாங்களே, குடிகொண்டு இருக்கிறாங்களே அந்த ஈசன், அவங்கள வந்து நம்மகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக அவன் வந்து நமக்குள்ளாக சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதாவது இந்த யமன் என்றால் யாரு அப்படின்னு நம்முடைய தெய்வம் அவர்கள்ட்ட ஒரு பிறவியை கேட்டாங்களாம். அப்போ அதை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் திருமைஞான அருளமுதம் திருவாக்கியம் 405 அருளி செய்யறத நம்ம பார்ப்போம். 19:5-74 ஜீவப்பிறவியர் ஒருவர் யமன் என்றால் யாரு என்று கேட்டதும் ஆண்டவர்கள், உன்னுடைய உடலின் அணு கோடியிலும் நிறைந்த அந்த ஆதி வஸ்துவை உன்னிடத்தில் இருந்து அணு அணுவாக தீர்க்கும் வல்லமை வாய்ந்த சக்தியே யமன். இந்த இறைவன் வந்து நம்முடைய இந்த தேகத்துல அணு கோடியிலையும் நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள பிரிக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த யமனுடைய நோக்கமாக இருக்கு. எப்பேற்பட்ட வஞ்சகனையும் கடைசியில் ஒரு படு வஞ்சகன் யாரு என்றால், அவன் வந்து உயிரை தான் வந்து கொண்டு போனதாக சொல்லாமல் வியாதி வந்து கொண்டு போனது, தடுக்கி விழுந்து செத்தார் என்றெல்லாம் பொய் சொல்ல வைக்கிறான். அதனால்தான் யமனை வஞ்ச மரளி என்கிறோம். இந்த யமன் நம்ம உயிரை பறிக்கிற வேலையை செஞ்சுட்டு யமன் வந்து கொண்டு போனான்னு யாரும் சொல்றது இல்ல. இந்த வியாதி வந்து செத்தாரு, கீழே விழுந்து செத்தாரு அப்படின்னு சொல்லி பழியெல்லாம் வேறவங்க மேல போட செய்யறதுனாலதான் இந்த யமனுக்கு வஞ்ச மரளி என்ற ஒரு பேர் இருக்கு. இப்படி வஞ்சகமாக வந்து பொய் சொல்ல வைக்கிறான் என்று யார் அறிவுக்கும் படாது, யார் அறிவுக்கும் எட்டாது அல்லவா? நாம் சொன்ன பிறகுதான் நியாயமாகப்படும். இதையே வஞ்ச மரளி பல்லை கெஞ்ச உடைக்கும் பதம் என்றது. அப்போ இந்த யமன் வந்து நமக்குள்ளாக குடிகொண்டுள்ள அந்த இறைவனை நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்காக சமயம் பார்த்து நமக்குள்ளாகவே குடிகொண்டு நமக்குள்ளே சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நாம இப்ப பாக்குறோம். அப்போ நம்ம மேல் நோக்கி நம்ம வந்து ஜீவன் வந்து நம்மை வந்து மேல் நோக்கி தூக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு வந்து பழு இல்லாம இருக்கு.
நம்முடைய ஜீவன் அணுக்கோடிகளிலும் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த யமன் இந்த அணுக்கோடிகளிலும் படர்ந்துள்ள அந்த உயிரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆங்காங்க சேதம் செய்ய பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நமக்கு சில இடங்கள்ல பழு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த இறைவன் நமக்குள்ள மேல் நோக்கி நம்மளை தூக்கிக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தேகத்துல பழு இல்லாம இருக்கு. ஆனா இந்த யமன் என்ன செய்யறான், அந்த பழுவு அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உயிர் சக்தியை நம்மகிட்ட இருந்து பறிச்சு அந்த கனத்தை நம்மளை உணர செய்யறான். இப்ப அதை பத்தி நம்முடைய தெய்வம் அவர்கள் கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 12 பக்கம் 28, உயிர் இருப்பதால் தான் இவனுக்கு யம பயம் இருக்கிறது. ஊசி ஆசை, பண ஆசை, மனைவி மக்கள் ஆசை இவைகளுக்கு முடிவு வந்திடுமே என்று தான் மரணத்திற்கு பயப்படுகிறான். இன்னும் உயிர் ஓர் ஆவியான பொருள், அது எப்படி இவன் கண்ணுக்கு தெரியும்? உயிரோடு இருக்கும்போது உடற்பழு குறைந்திருக்கிறது, உயிர் போய்விட்டால் உடற்பழு அதிகமாகிறதே, அது ஏன் இவனுக்கு தெரியுமா? ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரிகிறது, அது அதன் சுபாவம். அதுபோல ஆவியான உயிர் உடலில் இருக்கும்போது அது உடலை மேலே தூக்கி பிடித்து கொண்டிருப்பதால் தான் உடற்பழு குறைந்திருக்கிறது. நம்ம உடம்பு நாம உணர்கிறோமே, இந்த கனம் அல்ல, இது இன்னும் கனமானது. ஆனா நமக்குள்ளாக இருக்கிற அந்த உயிர் எப்படி ஒரு தீபத்தின் சுடர் மேல் நோக்கி எரியுமோ அது போல நம்மளுடைய அந்த பழுவை மேல் நோக்கி தூக்கிக்கிட்டு இருக்கு. அப்படி தூக்கிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நமக்கு பழு இல்லாத மாதிரி இருக்கு. உயிர் போய்விட்டால் அந்த உடலை தூக்கி பிடிக்கும் பொருள் எதுவும் இல்லை, ஆகையால் உடற்பழு அதிகமாகிறது. இப்போ உயிர் போன உடனே ஏன் உடற்பழு அதிகமாகுது அப்படின்னா, அந்த தூக்கி பிடிக்கிற பொருள் இவனை விட்டு போயிறதுனாலதான் இவனுக்கு அந்த உடற்பழு அதிகமாகிறது. அப்போ இந்த யமன் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து நம்மளை நாம இப்ப ஒவ்வொரு நேரம் கால்ல கனமா ஃபீல் பண்ணுவோம், கால் தூக்கி நடக்க முடியல, வெயிட்டா இருக்கு அப்படின்லாம் நாம நினைக்கும் போது அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா யமன் நமக்குள்ளாக பரவி இருக்கிற அந்த உயிர் சக்தியை அவன் கொஞ்சம் கொஞ்சமா விலக்கிட்டு வர்றான்னு அர்த்தம். இப்படி நமக்குள்ளாக உட்கார்ந்துக்கிட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட இருந்து விரட்டுற அந்த யமனை நாம விரட்டி ஆகணுமே. அப்போ அவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் அப்படின்னு நாம தெரிஞ்சு அவனை விரட்டணும். அதுக்கு தெய்வமார்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. யமன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான்? உன் நினைவில் அல்லவா உட்கார்ந்து இருக்கிறான், நினைவை எம்மிடத்தில் வை மீட்பிக்க பெறுவாய். அப்போ அவனை மீட்பிக்கிறதுக்கு, நீ அவன்கிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு உனக்கு ஒரே வழி, அவன் உன் தலைமையில உன் நினைவுல தான் உட்கார்ந்து இருக்கிறான். நீ நினைவை பூரா எம்மிடத்தில் வச்சினா நீ மீட்பிக்க பெறுவாய். அப்ப அந்த நினைவாகிய அந்த ஆசனத்துல நாம முழுமையாக நம்முடைய தெய்வமார்களை அமர வச்சிட்டோம்னா அந்த யமனுக்கு அங்க இடம் இல்லாம போயிடும். வேற ஒருவருக்கு இடமின்றி நம் தெய்வமார்களை நாம முழுமையாக அந்த ஆசனத்தில் அமர்த்தி வைத்துக் கொண்டோமானால் அங்கு யமனுக்கு இடம் இருக்காது, அவனுக்கு நம்ம கிட்ட ஜோலியும் இருக்காது. அப்போ இந்த யமனை நம்முடைய அந்த உள்ளமாகிய நினைவில் அவங்கள நம்ம தெய்வமார்களை நாம நிரப்பிக் கொள்ள வேண்டும். உன் உள்ளமாகிய நினைவில் நாம் இல்லை என்றால் கடைசியில் யமன் தான் அங்கு வருவான். அப்போ நம்ம உள்ளத்துல நினைவுல நாம முழுமையாக தெய்வமார்களை நிரப்பிக் கொள்ளும் போது அங்க யமனுக்கு இடம் இல்லாம போயிடும். ஒரு யமனுக்கு நடுவன் என்ற ஒரு பெயர் உண்டு. நடு என்றால் மையம், அதாவது அந்த பக்கமோ இந்த பக்கமோ சாயாத நீதி எல்லை. யமன் வஞ்சகனாக இருந்தாலும் ஒரு நீதி எல்லை, நீதி கோடு தவறாதவனாகத்தான் இருக்கிறான். ஆகையால் என்ன உஜாரோடு ஆசான்பால் அன்பு மறவாத நினைவில் இந்த மெய்யின்பால் ஒட்டி நீ நடந்து வர வேண்டும் என்று எண்ணிப்பார். இப்போ நாம ஆசான்பால் அன்பு மறவாத நினைவுல ஒட்டி இருந்தோம்னா அவன் வரமாட்டான், அவன் நீதி நேர்மையானவன். இவன் ஆசான்பால் அன்பு மாதிரி நினைவு ஃபுல்லா ஆசானையே வச்சிருக்கிறான், நமக்கு அங்க இடம் இல்லைன்னு போயிடுவான். ஆனா நீ வஞ்சக ஒட்டு வச்சிருந்தீனா கொஞ்சம் இடம் இருந்தாலும், உன் நினைவுல கொஞ்சம் இடம் இருந்தாலும் யமன் அங்க குடியேறி கொள்வார். அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தெய்வமார்களை யதார்த்த உள்ள பற்று முழுமையாக நம்ம தெய்வமார்களை நம்முடைய நினைவில் அமர்த்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அவங்க மேல சிறிதளவு மட்டுமே தெய்வம் மேல பற்று வச்சு
மீதி இடத்தெல்லாம் நாம் அந்த உலகத்திலே பற்று வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த உலக பற்று வைக்கிற இடத்துல எல்லாம் அந்த யமன் வந்து அமர்ந்து கொள்வான். அப்போ அந்த மாதிரி யமனை நாம அமர்ந்து கொள்ள விடாம நாம வந்து தெய்வம் அவர்கள் கைப்பட்ட இடமாகவே நம்முடைய தேகத்தை எல்லாம் நாம வச்சு கொள்ளணும். அவங்க கைப்பட்ட இடம்தான் சிவலோகமாக இருக்கிறது. தெய்வம் அவர்கள் சொல்லுவாங்க, எமது கைப்பட்டது எம் கைப்பட்டது சிவலோகம்தான், எம் கைப்படாதது யமலோகம்தான் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய கைப்பட்ட இடமாக தான் நம்முடைய தேகமெல்லாம் இருக்கணும். என் எண்ணம் உன் தலையில் விழுகிறதே அதுதான் உன்னை கரை சேர்க்கும். அவங்க கை நம்ம தேகத்துல படணும் அப்படின்னா என்ன? அவங்களுடைய கையினாலே நாதம், அவங்களுடைய நாதத்தை நம்முடைய தேகாதி அந்தத்திலும் உள்ள அணுக்கோடிகள் எல்லாமே பருக வேண்டும். பருகி அது ரத்தத்தில் கலக்க வேண்டும். அப்போ அவர்களுடைய நாதம் தான் நம்மில் வந்த அந்த யமனை நம்மை விட்டு ஒரு தூக்கி போடுகின்ற ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஒரு எதையுமே எடுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் வேணும். அப்போ இந்த யமனை நம்மகிட்ட இருந்து விரட்டுறதுக்கு ஒரு ஆயுதமாக தெய்வம் அவர்களுடைய அந்த ஆயுதம், தெய்வம் அவர்களுடைய அந்த வாக்கு தான் ஆயுதமாக இருக்கிறது. ஆயுதம் இல்லாமல் நெருப்பில் உள்ள ஒரு பொருளையும் எடுக்க முடியாது. அதுபோல ஈசனே மனுத்தூலம் எடுத்து வந்து அந்த ஆயுதமாக இருந்து இவனை யமனிடமிருந்து மீட்பிக்கிறார்கள். அப்போ தெய்வம் அவர்களுடைய நினைவுதான் ஆயுதமாக இருந்து இந்த யமனிடமிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அப்போ நாம வந்து நம்ம தலைமையில காத்துக்கிட்டு இருக்கிற இந்த யமனை, அவன் ரொம்ப வல்லபமானவன், இந்த சர்வ உலகமும் அவன் கைக்குள்ள அடக்கம். அப்போ இந்த சர்வ உலகமும் அவன் கைக்குள்ள அடக்கமா இருந்தா அவனை நாம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, அவனுடைய வல்லபம் பெரிய வல்லபமா இருக்கு. அந்த வல்லபத்தை நம்முடைய தேக வல்லபம் வந்தோ இல்ல ரகதக துரக பதாதி ஆகிய முதலிய சேனைகளை வச்சிருக்கிற ஒரு அரசனை வச்சோ இல்ல மதி மந்திரியை வச்சோ இல்ல நாம சம்பாதிச்ச செல்வ பொருளை வச்சோ அவனை வந்து விரட்ட முடியுமானா முடியாது. அதுக்கு வந்து நம்முடைய தெய்வம் அவருடைய நினைவுதான் எளிமையாக அவனை விரட்டக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம தெய்வம் அவர்களையே நம்ம முழுமையாக நம்முடைய நினைவில் வச்சு அந்த யமனை விரட்டலாம் அப்படின்னாலும் அவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா போயிடுவான். அந்த தேகத்தை விட்டு போயிட்டு இறுதி நாளில் எப்படியாவது இந்த தேகத்துக்குள்ள புகுந்து நம்மளை சாய்த்து விடுறதுக்குனேதான் அந்த யமனுடைய நோக்கமாக இருக்கிறது. இறுதி நாளில் கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் நாம கொஞ்சம் தெய்வத்தை மறந்துட மாட்டோமா, அந்த இடத்துக்குள்ள புகுந்துட மாட்டோமா, இறுதி நாள்ல இவனை சாட்சி இவனை வந்து அந்த நரகத்துக்கு கொண்டு போயிட மாட்டோமா அப்படின்னு தான் இந்த யமன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ எந்த நேரமும் கொஞ்சம் கூட அந்த யமன் வந்து நம்மளுக்குள்ள புகுந்துடாதபடி நாம எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவும் நாம பார்த்துட்டு வர்றோம். இந்த உடலை விட்டு பிரியும் அந்த ஒரு நாள், கோடாயுதக்கூர் திருவாக்கியம் 238 பக்கம் 195. இந்த உடலை விட்டு பிரியும் அந்த ஒரு நாள், நீ சந்திக்க போகும் யமனுடைய கூரை முறியடிச்சு கற்பாந்த கோடி கால வாழ்வில் உன்னை குடியேற்றுவதற்கல்லவா இங்கு செய்யும் இவ்வளவு வேலையும் யமனது வல்லபத்தை முறியடிக்க ஒரு துணையை இப்பவே தேடிக்கொள்ளாவிட்டால் கடைசியில் அவனிடம் சிக்கி அடிபட்டு மிதியுண்டு நித்திய நரக தேகம் எடுக்க வேண்டியதுதான். அப்போ அந்த இறுதி நேரத்திலையும் வந்து அந்த யமன் வந்து எப்படியாவது நமக்குள்ளாக புகுந்து இந்த மனிதனை எப்படியாவது சாய்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் காத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ அந்த யமனை முறியடிக்கின்ற அந்த அதிகாரம் இந்த தெய்வ எல்லையில் இருப்பது தெரியும். உன் பாவத்திற்கு போக்கிடம் இது என்று உனக்கு தெரியும். அப்படி தெரிந்தும் இதை அலட்சியப்படுத்திவிட்டு முன்னிருந்த நரக ஜாதியே பெரிது என்று எண்ணி அவர்களிடம் பயந்து கொண்டு இருந்தால் யமனும் பயந்து கொண்டா இருப்பான். யமபடரை கடந்து முத்தி தேகம் பெற இங்கு அடிக்கடி வந்து உன் செவி கொடுத்து அதற்கான உபாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா? வராது. அப்போ
நாம என்ன செய்யணும் அப்படின்னா, தெய்வம் அவருடைய அந்த திருவாக்கியங்களை நம்முடைய செவியில இறுதி நேரம் வரை நம்ம செவியில அதை நிரப்பிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த யமபடவை ஜெயிக்க முடியும். இந்த யமன் நாம விரட்டி விட்டாலும் போகாதபடி அந்த இறுதி நேரத்திலையுமே நம்ம உடம்புக்குள்ள எப்படியாவது புகுந்து நம்முடைய அந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி விடுறதுக்காக நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல நாம தெய்வம் அவர்களுடைய நினைவை நம்ம ஆசனத்துல அமர்த்தி இந்த யமனை நாம விரட்ட பார்த்தாலுமே இறுதி நேரத்திலேயாவது புகுந்து, இவன் நினைவு மங்கன அந்த நேரத்திலேயாவது இவனுக்குள்ள புகுந்து, இவனுக்குள்ள எப்படியாவது புகுந்து அந்த ஜீவனை சாய்த்து விட மாட்டோமா அப்படிங்கிற நினைவிலே இந்த யமன் இருக்கிறான். அப்படி இருக்கிறதுனால நாம என்ன செய்யணும், இந்த யமனை தெய்வம் அவர்களுடைய நினைவை கொண்டு விரட்டி விட்டதோடு மட்டும் இல்லாம இந்த தேகத்துக்குள்ள யமன் நுழையாதபடி ஒரு கூட்டம் கூட்டுற வேண்டும். அதுதான் 9 வாசல்களையும் உத்தாளிடணும் அப்படின்னு தெய்வம் அவங்க அருளி செய்யறாங்க. அது எப்படி அந்த 9 வாசல்களையும் இந்த யமன் புகுந்துராதபடிக்கு நாம எப்படி உத்தாளிடணும் அப்படிங்கிறத அருளமுதன் திருவாக்கியமேன் 67ல உனக்கு உள்ள 9 வாசல்களையும் 4 விதமாக பிரிக்கலாம். ஒரு வாசல் எதையும் உள்ளே வாங்குமே தவிர வெளியே விடாது, அது செவி. இரண்டாவது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் விடும், அது நாசி. மூன்றாவது உள்ளே வாங்கி ஜீவனிடத்திற்கு அனுப்பிவிடும், அது கட்புலன். நான்காவது வாசல் உள்ளே வாங்கி வெளியேயும் தள்ளும் வல்லபமுடையது, அது வாய். மற்றொரு வாசல்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் வெளியே தள்ளும், தவிர உள்ளே வாங்காது. இவை மலவாயல், ஜலவாயல். இப்போ இப்படி 9 வாசல் நமக்குள்ளாக இருக்கு. இந்த 9 வாசல் வழியாக எந்த வாசல் வழியாவது நமக்குள்ள போயிடலாமா அப்படின்னு இந்த யமன் காத்துக்கிட்டே இருக்கிறான். அப்ப நாம என்ன செய்யணும், இந்த யமன் விடுதி நேரத்திலையும் நமக்குள்ள புகுறாதபடிக்கு அந்த 9 வாசல்களையும் உத்தாளிடணும். அப்படிங்கிறத உத்தாளிடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சுரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. இந்த யமன் புகாதபடி நம்ம உள்ள தாழ்பால் போடுறதுன்னா என்ன, வெளியே இருந்து யாரும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நம்ம உள்ள தாழ்பால் போட்டுக்கிறோம். இந்த வெளியே இருந்து இந்த யமன் உள்ள புகுந்துகிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம இந்த தாழ்பால் போடணும். அப்படிங்கிறத இந்த உள்தாளிடக்கூடிய சாவி ஒரு தெய்வ சுரூபரின் கையகத்தில் தான் இருக்கிறது. அவர் உதவி இருக்கும் போது நம் ஆயுள் பரியந்தம் நம் ஜீவ தேகத்துள் போக்குவரத்தா இருக்க முடிகிறது. இந்த மனித உடல் இருக்கும் வரை எப்போது அந்த உத்தாளின் சாவியை நாம் கைப்பற்றலாம் என்று யமன் காத்து கொண்டே இருக்கிறான். அந்த சாவி நம்ம கையில இருந்தா கூட இந்த சாவி அவன்கிட்ட இருந்து புடுங்கி திரும்ப நாம உள்ள போறணுமே அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்கிறானா. அதனால நாம என்ன செய்யணும், இந்த சாவிய இந்த உத்தாளை பூட்டி சாவிய ஒரு தேவ குருபரானவங்க கையில ஒப்படைத்து விட வேண்டும். ஒரு தேவ பிரானின் கையகத்தாகி அவர்களின் கையகத்தாகி உள்ளவர்களின் உத்தாளின் சாவியானது அந்த தெய்வத்தின் வசம் இருப்பதால், அதனாலதான் தேவபிரான் அவர்களின் கையகத்தானவர்களுடைய அந்த உத்தாள் சாவி அவங்க கையில கொடுத்துட்டோம்னா யமன் சந்திக்கும் தருவாயில் சட்டென்று உத்தாள் இட்டு விடுகின்றார்கள். அப்போ அவங்க சட்டுன்னு உத்தாள் போடும்போது இந்த யமனால அங்க போக முடியாது. அதனால்தான் ஜீவன் உள்ளே அடங்கி விடுகிறது. அவன் வந்தான்னா இந்த ஜீவனை பறிச்சு அந்த ஜீவனை வெளியே தள்ளுறதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இந்த சவம்னு பேர்ல இருந்தானே, திரும்பவும் இவனை சவமாக ஆக்கணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த யமன் காத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா நாம இந்த சாமியை நம்ம கையில இருந்தாலும் இந்த யமன் பறிச்சிருவான்னு சொல்லி நாம ஒரு தேவ குருபெருமான் அவர்கள்ட்ட இந்த உத்தாள் எழுதுகிற பொறுப்பை கொடுத்து அவங்க கையில அந்த சாமியை ஒப்படைச்சிட்டா யமன் சந்திக்கும் தருவாயில் அவர்கள் சட்டென்று உத்தாள் இட்டு விட்டு அதனால் தன்னுடைய ஜீவன் அந்த வெளியே சிதறி விடாதபடிக்கு அந்த ஜீவன் உள்ளேயே அடங்கி விடுகிறது. இதுக்குத்தான் அடக்கம். யமன் நம் மீது கை வைக்க முடிவதில்லை. திருநாட்டில் குடியேறி அந்த சாகார் கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம். யமனை உள்ள விட்டோம்னா தான் அந்த மரணம் எப்படி கொடுமையுடையதாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாம சென்ற முறை பார்த்தோம். எப்படி இவனை மிதிச்சு வண்ணாத்தி பூச்சி போல இவனை சுழல வச்சு அந்த இறுதி நேரத்து மரண அவஸ்தை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
ஆனா அந்த யமனை உள்ள புக விடாம நம்ம உடம்புக்குள்ள ஒரு பூட்டு போட்டு உள்ள தாழ்பால் போட்டு அந்த சாவியை நம்ம தேவ குருபெருமான் அவங்கள்ட்ட கையில கொடுத்துட்டு பார்த்துக்கோங்கன்னு அப்படி விட்டுட்டோம்னா யாரும் இந்த திருடனாகிய யமன் நமக்குள்ள நுழையாதபடி இருக்கும்போது நம்முடைய ஜீவன் நம்ம உடலை விட்டு வெளியே போகாதபடி யாரும் கொள்ளையடித்து விடாதபடி நம்ம தேகத்துக்குள்ளேயே அடங்கிவிடும். அது எந்த அவஸ்தையும் இல்லாமல், அந்த மரண அவஸ்தை இல்லாமல், இதோ தங்கரதம் வந்திருக்கிறது நான் சென்று வருகிறேன் சொல்லிட்டு போற மாதிரியாக அந்த பிரயாணம் இருக்கும். அந்த திருநாட்டில் குடியேறி அந்த சாகா கலையின் பரிசுத்த அடையாளங்களுடன் அடக்கமாகி விடுகிறோம். ஆனால் தெய்வத்தின் கைவசம் ஆகாதவர்களின் உத்தாளின் சாவியை யமன் வெகு எளிதில் கைப்பற்றி உத்தாளை நீக்கி விடுகிறான். அப்போ இதுக்காகத்தான் தெய்வம் அவர்களுடைய துணை வேண்டியதாக இருக்கு. இந்த தெய்வம் அவருடைய துணை தேடாதவர்களினுடைய அந்த உத்தாள், அவங்க உத்தாள் போட்டாலும் அந்த சாவியை யமன் எளிதாக கைப்பற்றி அந்த தாழ்வாளை நீக்கிவிட்டு அவன் உள்ளே புகுந்து அவன் அந்த தேகத்தை சர்வநாசம் செய்து அந்த ஜீவனை அந்த நம்மளை படைச்ச அந்த நாதத்தை கட்சி வெளியேற செய்து விடுகிறான். இத்தனை நாள் உள்ளே இருந்த கோழை கசப்பு எல்லாம் வெளியே கட்சி உடலை நாரடித்து விடுகிறது. இந்த அருள் செயலையே 9 வாசல் உத்தாளிடமும் 5 கதவை அடைப்பதும் காட்டி என்று ஆதிமை உதய பூரண வேதாந்தத்தில் தெய்வம் அவர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அப்போ நமக்கு அந்த யமன் அந்த சந்திக்கிறவன் தளத்துல அந்த யமனுடைய கூரை முறித்து எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு உதவியும் எட்டி தீண்டப்படாத அந்த ஒரு தலத்தை அது யமன் சந்திக்கிற தலமாக இருக்கிறத நாம தெய்வம் அவர்களுடைய துணை கொண்டோமானால் அது திருத்தலமாக அது மாறிவிடுகிறது என்று தெய்வம் அவங்க நமக்கு அருளி செய்யறாங்க. அப்போ அது யமன் சந்திக்கிற தலமாக இருக்கணுமா அல்லது இறைவன் குடியேறிய திருத்தலமாக இருக்கணுமா அப்படின்னு அதை நாம தான் முடிவு பண்ணி அதை திருத்தலமாக மாற்றி அந்த யமன் சந்திக்கிற தலத்தை திருத்தலமாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த யமனுக்கு யமன் இவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் அவன் ஒரு தர்மராஜாவாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீதி தவறாதவனாக இருக்கிறான், நடுவனாகத்தான் இருக்கிறான் அப்படின்னு நாம முதலே பார்த்தோம். அதாவது நாம தெய்வ நினைவோட இருக்கும்போது தெய்வ நினைவோட இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்லாம் சொல்லாம இவங்க தெய்வ நினைவோட இருக்கிறாங்க, இங்க நாம போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நீதி உடையவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் அந்த யமனுக்கு யம தர்மராஜா அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறத நம்முடைய தெய்வம் அவர்கள் யம தர்மராஜா என்று யமனை சொல்லுகிறார்கள். அது ஏன்? உன் மெய் ஆசானை நம்பி அவரிடம் நீ தஞ்சம் அடையும் போது யமன் விலகி விடுகிறான். அப்போ நீ ஆசானை நம்பும் போது அவன் உன்கிட்ட வர்றதில்ல, விலகி விடுகிறான். அதுதான் அவனை தர்மன் என்று சொல்லும்படி ஆகிறது. அதனால மெய்க்குருபிரானை நம்பினோர்க்கு சிவன், நம்பாதோர்க்கு யமன். அப்போ மெய்க்குருபிரானை என்ன நம்பிட்டீன்னா அவன் உன்னை விட்டு விலகிடுவான். அவன் ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாகத்தான் இருக்கிறான். அதனாலதான் இந்த யமனை யம தர்மராஜா அப்படின்னு அருள் செய்றாங்க. அதனால இந்த யமனை கோர யமனாக மாத்திரமா இல்ல யம தர்ம ராஜாவாக மாத்திரமா அப்படிங்கிறது நம்முடைய கையில தான் இருக்கு. நாம தான் இந்த யமனை கோரமானவனாக மாத்திராம அவன் தர்மராஜாவாக இருக்கும்படி நம்ம பெருமான் அவர்களையே நம்ம நினைவுல அவங்களை முழுமையாக அமர்த்தி வச்சு நம்முடைய இந்த தேகத்துக்குள்ளாக இருக்கும் எல்லா வாயில்களுக்கும் ஒரு உள்தாள் போட்டு அந்த சாவியை பத்திரமாக தெய்வம் அவர்கள் கையில நாம வழங்கிடணும். அப்போ இந்த செயலுக்கு பெயர் தான் கடவுள் செயல் அப்படின்னு தெய்வம் அவங்க அருள் செய்யறாங்க. நீ விடாமல் அன்பு வைத்திருக்கும் கடமே உன்னை கைவிடும் போது, நம்மளுடைய கடமே நம்மளை கைவிட்டுருது, இந்த உடம்பே நம்ம கைவிடும் போது உன் கடத்திற்குள் புகுந்து உன்னை யமனிடமிருந்து காப்பாற்றும் ஒப்பற்ற செயல் புரிபவரே கடவுள். நம்ம அந்த இறுதி நேரத்துல நமக்குள்ள இந்த எல்லா கதவுகளுக்கும் பூட்டை போட்டு சாவியையும் பத்திரமா வச்சுக்கிறாங்களே, அப்படி ஒரு செயல் செய்யறாங்களே நம்ம உடம்புக்குள்ள புகுந்து அந்த இறுதி நேரத்துல இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க அப்படின்னா, நீ நினைக்கிற ஒரு நீ அப்பா இந்த யமன்ட்ட என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் நீ வச்சா போதும்.
உங்ககிட்ட இருந்து வேற எதையும் அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. இன்னைக்கு கூட தெய்வம் அவர்கள் வெளிநாடு சொன்னாங்க, நீ அந்த நித்திய தேகத்தை பெறணும்னா இப்போ இங்க இருந்து திருப்பதி அங்க போறதுன்னா ஒரு 100 ரூபாய் செலவாகும். கைலாயம் வைகுண்டம் போறதுன்னா எவ்வளவு செலவானா போகலாம்? 1000 ரூபாய் இருந்தா போகலாமா? 10,000 ரூபாய் இருந்தா போகலாமா? லட்சம் இருந்தா போகலாமா? கோடி இருந்தா போகலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் வேண்டியதில்லை. அது உன்னுடைய சொந்த முதல். உன்னுடைய வீட்டுல அடிப்பானையில வச்சிருப்பியா? அந்த காலத்துல எல்லாம் பானைக்குள்ளதான் எதையும் காசெல்லாம் போட்டு அடுக்கடுக்கா பானையை வச்சிருப்பாங்க, மண்பானையில. அதுல அடியில இருக்கிற பானையில போட்டு வச்சிருப்பாங்க. அதனாலதான் தெய்வமாக உன்னுடைய வீட்டு அடிப்பானையில இருக்கு அந்த முதல், உனக்கு சொந்த முதல் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அது போல நம்ம நம்முடைய அந்த ஆசான் அவர்கள் மீது அன்பு வைக்கும் போது இந்த நம்முடைய கடத்துக்குள்ளாக அந்த எவன் புகுந்து அந்த ஜீவனை நசுக்கி வெளியேற செய்யறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும் போது நம்மளை நம்முடைய தேகத்துக்குள்ளாக புகுந்து நம்மளை காப்பாத்துறாங்களே. உன் கடத்திற்குள் புகுந்து உன்னை எவனிடமிருந்து காப்பாற்றும் ஒப்பற்ற செயல் புரிபவரே கடவுள். அவங்கதான் கடவுள். அதற்கு முன் நீ அன்பு வைத்திருந்த ஜீவன் முத்தராகிய மெய் ஆசானாக அவர் இருப்பார். அவங்கதான் தூலத்துக்கு வெளியே உனக்கு மெய் ஆசானாக இருந்தாங்க. அந்த இறுதி நேரத்துல உன் தேகத்துக்குள்ள கடத்துக்கு உள்ள புகுந்து இந்த அரிய செயலை செய்யறதுனால அதுதான் கடவுள். அவங்க செயல்தான் கடவுள் செயல். அந்த நேரத்தில் அவர்தான் அரூபமாய் உன் கடத்திற்குள் புகும் வல்லபம் பெற்றவர். உன்னை பிடித்து உன்னுள் நுழைந்து விட்ட அந்த அரூப யமனை தன்னுடைய தபோபலத்தால் நீக்கும் அதிமகோன்னதத்தை செய்பவரே கடவுள் என்று அறிவாயாக. அப்போ இந்த அரிய செயலை செய்யறவங்க தான் கடவுளாக இருக்கிறாங்க. இந்த அரிய செயல் நம்ம யமன் நாம பிறக்கும் போது நம்ம தலைமையில வந்துட்டான். இறைவன் நாம பிறக்க முந்தையே நம்ம அந்த விந்துவாக இருக்கும் போதே அந்த விந்து எப்படி தாயினுடைய கருக்குடகத்துல நுழைஞ்சிச்சோ அப்ப நுழையும் போதே நமக்குள்ள புகுந்துட்டாங்க. நம்ம ஜீவன் இறைவன் நம்மளோட கலந்து அப்ப இருந்து நம்ம கூட கலந்து இருந்தாங்க. ஆனா இந்த யமன் நாம இந்த தாயின் கருக்குடகத்தை விட்டு வெளியே வந்த போது, பேச்சு மூச்சு வெளியான போது, அது நேரம் முதல் இவன் தலையில் கெட்டு கெட்டு என்று காத்து கொண்டிருக்கிறான் அப்படின்லாம் பார்த்தோம். அப்போ அந்த நேரம் முதலாக நம்ம தலையில கெட்டு கெட்டு என்று காத்து கொண்டிருக்கிற அந்த யமனை நாம விரட்டணும். அப்படி விரட்டினால்தான் நாம அந்த யமன்பதி கடந்து வீர குன்றேறி வாழ்வதற்காக நம்ம வந்தோம். அந்த யமன்பதியை கடந்து வாழ முடியும். அப்போ அவனை விரட்டுறதுக்கு நம்ம மதி கொண்டோ, நம்முடைய படை கொண்டோ, நம்முடைய எந்த ஒரு ஆயுதம் கொண்டோ, நம்முடைய பணபலம் கொண்டோ விரட்ட முடியாது. ஆசான் அவர்களுடைய அந்த நினைவை கொண்டு மட்டும்தான் அவனை விரட்ட முடியும். அப்போ அவங்கள நினைவுல அவன் எங்க அமர்ந்துக்கிறான்னா நம்முடைய நினைவுல தான் அமர்ந்துக்கிறான். அந்த நினைவுல அவன் அமர்றதுக்கு இடம் கொடுக்காதபடி நாம இந்த உலக நினைவிலே உலக காரியத்திலே வாழும்போது அது உள்ள யமனாக இருந்து நம்முடைய நினைவில் அது நம்மை ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறது. இந்த நினைவெல்லாம் நம்ம தூக்கி போட்டுட்டு தெய்வம் அவர்களுடைய நம்முடைய நினைவை முழுமையாக நம்முடைய நினைவாகிய ஆசனத்தில் அவங்களை அமர்த்தி கொண்டோம்னா அந்த யமனுக்கு உட்கார்றதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதபடி நம்முடைய நினைவு முழுமையமாக நம்முடைய தெய்வம் அவர்களை நாம அமர்த்தி கொள்ள வேண்டும். அப்படி அவங்களுடைய வாக்கை நம்ம நம்முடைய நினைவுல ஃபுல்லா நம்முடைய உடம்புலையும் நம்மளுடைய உடம்புல இருக்கிற அணுக்கோடிகளில எங்கும் பரவி இருக்கிற அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறதுக்கு இந்த யமன் முயற்சி செய்யறான். அதை கொஞ்சம் கூட பறிக்க விடாதபடி அந்த அணுக்கோடிகள் எல்லாத்துலயும் நாம தெய்வம் அவர்களுடைய வாக்கை நிரப்பி வச்சு கொள்ளணும். அப்படி நிறைஞ்சு வைத்துக் கொள்ளும் போது அந்த யமனுக்கு நம்முடைய நினைவில் உட்காருவதற்கு இடம் இருக்காது. அப்படி இல்லாட்டாலும் அவன் வெளியே இறுதி நேரத்திலயாவது இவன் கொஞ்சம் நினைவு தடுமாறுவானே, அப்ப இவனுடைய அந்த 9 வாசல் இருக்க ஏதாவது ஒரு வாசல் வழியாக உள்ள புகுந்து இவனை ஜீவனை நசுக்கி சேதப்பட்டு விடலாமான்னு அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்திலையும் நம்முடைய தெய்வம் அவர்களை நாம நினைச்சோம்னா அவங்க நமக்கு தேகத்துக்குள்ள அந்த வெளியே குரு பெருமானாக இருந்த அவங்களே நம்ம தேகத்துக்குள்ள புகுந்து அந்த 9 வாசல்களையும் அந்த யமன் புகுந்து விடாதபடிக்கு அந்த கடைசி நேரத்துல ஒரு திருடன் வரானா டக்கு டக்குன்னு கதவை போட்டுன்னு சொன்ன மாதிரி இந்த யமன் என்கின்ற திருடன் உள்ள நுழையாதபடி நம்முடைய அந்த வாசல் கதவுகளை எல்லாம் அதை பூட்டி தாழ்பாய் உள்ள போட்டு அந்த சாவியையும் பத்திரமாக தங்கள் கையிலேயே வச்சுக்கிறாங்க. இந்த செயல்தான் கடவுள் செயலாக இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நாம இதுவரைக்கும் பார்த்தோம். அப்போ யமனாகிய ஒருத்தன் நம்ம பிறக்கும் போதே நம்ம இந்த பூமியில விழும்போது நம்ம தலையில உட்கார்ந்தான். அவனை விரட்டுறது எப்படி? இறுதி நேரத்திலையும் நமக்குள்ள புகுந்து நம்முடைய ஜீவனை அவன் பாழ் செய்து விடாதபடி காப்பது எப்படி?
அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அப்போ அதுக்குதான் நாம எந்த நேரமும், அதுக்காகத்தான் நாம தினம் ஒரு நேரம் அவங்களை நினைச்சுட்டே இருக்கணும். இந்த செவி உணவை நாம பறிஞ்சுட்டே இருக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த உடலை விட்டு பிரியும் அந்த ஒரு நாள், அந்த யமனை சந்திக்கிற அந்த நாள், அந்த யமனுடைய கூரை முறியடிக்கணும். அப்படி முறியடிக்கிறதுக்கு நாம அந்த பரமபத வாழ்வில் நம்ம குடியேறணும். அது ஒண்ணுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கும். அந்த யமனுடைய கூரை முறியடிச்சாதான் நாம அதுல குடியேற முடியும். அப்போ அந்த முறியடிக்கின்ற அந்த வல்லபம் படைத்த, அந்த அதிகாரம் படைத்த ஒரு எல்லையை நாம தேடி வச்சு கொள்ள வேண்டும். அந்த எல்லையாகத்தான் நம்முடைய தெய்வம் அவர்களுடைய எல்லை இருக்கிறது. அதனால நம்முடைய பாவத்திற்கு போக்கிடம் இது. நம்ம என்னென்னமோ பாவம்லாம் செஞ்சிருக்கலாம், இந்த பாவத்திற்கு போக்கிடமாக நம்முடைய தெய்வ எல்லை நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படின்னு அந்ததே நாம நினைச்சு, நமக்கு பாவத்துக்கெல்லாம் போக்கிடமாகிய ஒரு பெரிய எல்லை, யமனும் பயந்து ஓடுகின்ற ஒரு பெரிய எல்லை நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால நமக்கு முக்தி தேகம் பெறுவதற்கு நமக்கு ஒரு வழியாக தெய்வம் அவர்கள் என்ன அறிவு செய்யறாங்க, அடிக்கடி இங்கு உன் செவி கொடுத்து நீ கேட்கணும், அதுதான் உனக்கு வழி. வேற எந்த வழியும் நமக்கு அவங்க சொல்லல. அடிக்கடி உன் செவி கொடுத்து கேளு. அப்போ அடிக்கடி உன் செவி கொடுத்து அதற்கான உபாயம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை கோடி காலம் படித்தாலும் ஒரு தெய்வ விளக்கம் உனக்கு வருமா அப்படின்னு அறிவு செய்யறாங்க. அப்போ எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த தெய்வ விளக்கம் எங்குமே கிடைக்காது. இப்படியான ஒரு தெய்வ விளக்கம் நாம கருக்கூடகத்துக்குள்ள புகுந்ததுல இருந்து நாம மறுபடி இந்த தூலத்தை விட்டு அந்த பரமபதத்தை போய் சேர்ற வரைக்கும் இந்த யமன் கைவசப்பட்டு சிக்கி நம்முடைய ஜீவனை இழந்து விடாதபடி அந்த ஜீவனை நமக்குள்ளாக அடக்கம் ஆகி நாம் அந்த பரமபத வாசலை அடைவதற்குண்டான வழியை நமக்கு நாளும் கற்பித்துக் கொண்டிருக்கும் பெருமானவர்களது அந்த திருவார்த்தைகளையே நாம் நாளும் செவி கொடுத்து அதற்கான உபாயத்தை தெரிந்து கொள்வோம் என்று கூறி, என்னுடைய முக்தி பேரரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.